Hello friends, welcome to Needles and Ladles. இன்னைக்கு நம்ம zipper pouch எப்படி தைக்கிறதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு நான் invisible zippers எடுத்துர்க்கேன் மல்டி கலர்ல. உங்களுக்கு சிங்கிள் கலர் or டபுள் கலர் கூட எடுத்துக்கலாம். ஜிப்பை வந்து ரைட் ஓவர் ரைட் நல்ல பக்கத்து ரெண்டுத்தை சேர்த்து வச்சு தைக்க போறோம். உங்களுக்கு எந்த கலர் காம்பினேஷன்ல தேவையோ அந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணிக்கோங்க. ஸோ நான் எனக்கு தேவையான ஆர்டரில் நான் அரேஞ்ச் பண்ணிட்டேன். நான் இப்போ இதில் ஜிப்பர் ஃபுட் போட்டு தைக்க போகிறேன். உங்களுக்கு தேவைன்னா நார்மல் ஃபுட்லேயும் தைக்கலாம், ஏன்னா நம்ம முனையில் தான் ஸ்டிச் பண்ண போகிறோம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த சாண்டில் கலர் மேலே க்ரீன் கலர் ஜிப் வச்சு தைக்க போகிறோம். ஸோ மேல் பக்கம் க்ரீன் ஜிப் இருக்கிறதுனால மிஷினோட மேலேயும் க்ரீன் கலர் த்ரெட் யூஸ் பண்ண போகிறோம். கீழ்ப்பக்கம் சாண்டில் கலர் இருக்கிறதுனால பாபினில் சாண்டில் கலர் த்ரெட் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஸ்டிச் பண்ணும்போது சேம் கலரில் இருக்கிறதுனால நம்ம தைச்சிருக்கிறதே டக்குன்னு வெளியே தெரியாது, பார்க்கவும் ரொம்ப நீட்டாக இருக்கும். இதே மாதிரி அந்தந்த கலருக்கு தேவையான நூல் நான் போட்டு தைச்சிருக்கேன். ஏன்னா இதில் நம்ம லைனிங் கிளாத் வைக்க போகிறதில்ல. ஸோ உள்பக்கம் பார்க்கும்போதும் ரொம்ப நல்லா நீட்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். இது பார்த்திங்கன்னா 1, 3, 5 இதெல்லாம் அதோட ஹெட்டு லெஃப்ட் சைடு, 2, 4, 6 எல்லாம் ரைட் சைடில் இருக்க மாதிரி ஆல்டர்னேட் பண்ணி தைச்சிருக்கேன். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு ஜிப்பையும் லாஸ்ட்டு ஜிப்பையும் சேர்த்து இந்த மாதிரி தைச்சிருங்க. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரவுண்ட் எஃபெக்டில் ரெண்டு பக்கம் மட்டும் ஓப்பனிங் இருக்கும். இப்போ நம்ம முதல் லெஃப்ட் சைடு தைப்போம். அது தைக்கும்போது இதோட தலை வந்து ஸ்டிச்சுக்கு உள்பக்கம் இருக்கிற மாதிரி வச்சு அரேஞ்ச் பண்ணி தைச்சிக்கோங்க. இப்போ பார்த்திங்கன்னா நான் அரேஞ்ச் பண்ணி பின் பண்ணியிருக்கேன். தைக்கும்போது இந்த ஜிப்பெல்லாம் சேர்த்து வச்சு தைக்கணும். அதே மாதிரி ஆரஞ்சு இன்னொரு பக்கம் பிங்க்குன்னா ரெண்டுமே கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு தைச்சிங்கன்னா நல்லா சைடில் ஃப்ளாட்டாக கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி தைச்சி எடுத்தாச்சு. இது பார்த்திங்கன்னா தையலுக்கு உள்ளே தான் அதோட ஜிப்பரோட ஹெட் இருக்குது. இப்போ ரைட் சைட் தைக்க போகிறோம். அது எவ்வளோ லென்த்தில் வேணும்னு நீங்கள் மெஷர் பண்ணி எடுத்துக்கலாம். இது நான் லாங் ஜிப் எடுத்துருக்கிறதுனால நம்ம தேவைக்கு ஏற்ற மாதிரி லென்த்து வச்சுக்கலாம். அதே மாதிரி தான் ஸ்டிச்சுக்குள்ளே ஹெட் இருக்க மாதிரி வச்சு நீங்கள் ஸ்டிச் பண்ணிக்கோங்க. அது தைக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு ஜிப் மட்டும் இந்த மாதிரி ஓப்பனிங் வச்சுக்கோங்க. அப்போ தான் உங்களால் திருப்ப முடியும். இல்லை நம்ம தைச்சதுக்கப்புறம் எல்லாமே லாக்கில் இருந்தால் ஓப்பன் பண்ண கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்போ ரைட் சைடும் அதே மாதிரி மெஷர் பண்ணி தைச்சிட்டேன். இப்போ இந்த நேவி ப்ளூ ஜிப் ஓப்பனில் இருக்குது. ரெண்டு பக்கம் இருக்கிற எக்ஸஸ் ஜிப்பை கட் பண்ணி எடுத்துப்போம். ஸோ இப்போ கட் பண்ணி எடுத்தாச்சு. நம்ம ஓப்பனில் வச்சுருக்க ஜிப் வழியாக இந்த ஃபுல் பவுச்சையும் திருப்பிக்கலாம். இப்போ நான் இங்கே பேராக வச்சுருக்கேன். ரெண்டு ஜிப் மேலே ரெண்டு ஜிப் வச்சு ஃப்ளாட்டாக தைச்சதுனால நம்மளுக்கு ஃப்ளாட் பவுச் கிடைக்கும். உங்களுக்கு ஒரு வேளை ரவுண்டட் பவுச் இந்த மாதிரி வேணும்னா ஒரு 10 ஜிப் அந்த மாதிரி வச்சுட்டு எந்த ஜிப் மேலே ஜிப் வச்சு ஃப்ளாட்டாக தைக்காமல் அப்படி சுருக்கி தைச்சிங்கன்னா இந்த மாதிரி ரவுண்டடாக இருக்க மாதிரியும் கிடைக்கும். இந்த மாதிரி நல்லா கம்ப்ளீட்டாக திருப்பிட்டு நம்மளோட ஜிப் பவுச் வந்து ரெடி ஆகிடும். நான் இங்கே மல்டி கலர் யூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் சிங்கிள் கலர் ஒரு டபுள் கலர் உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நம்மளோட ஜிப்பர் பவுச் பாருங்கள், உள்ள சேம் கலர் த்ரெட் போட்டிருக்கிறதுனால அந்த தையலும் தெரியல, ரொம்ப நீட் ஃபினிஷிங்கில் இருக்கும். ஸோ இது கிட்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும், எல்லா பக்கமும் ஓப்பன் ஆகுறதுனால. நீங்கள் உங்களுக்கு என்ன ஐட்டம் வேணுமோ அந்த மாதிரி போட்டு அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ நான் மேலே இருக்க ஜிப் ஓப்பன் பண்ணியிருக்கேன். ஸோ இது ஸ்டாண்டிங் பவுச் மாதிரி தெரியுது. இது நீங்கள் சைடில் ஓப்பன் பண்ணும்போது இந்த மாதிரி ஃப்ளாட்டாகவும் இருக்கும். ஸோ எந்த பக்கம் வேணாலும் ஓப்பன் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் ஹெட்டு லெஃப்ட்டு ரைட்டு மாற்றி வச்சேன். நீங்கள் அப்படி அது வேண்டானா ஒரே சைடாகவும் வச்சுக்கலாம். இது ரொம்ப ஈஸியான ஒரு ப்ராஜெக்ட், கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். உங்கள் எல்லாருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.